ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாமா? மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சட்னியும் தான். வாங்க சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் கருப்பு உளுந்து சேர்த்து மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு குட்டியாக 1 தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். தேங்காய் இருந்துச்சுன்னா 1 கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்குங்க. எங்கிட்ட தேங்காய் இல்லாதனால சேர்த்துக்கல. எல்லாம் ஒன்றா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிரும். ஃபைனலாக தாளிப்பு வேணா சேர்த்துக்குங்க. நான் எண்ணெயில் வதக்குற எந்த சட்னிக்கும் தாளிப்பு சேர்க்க மாட்டேன். இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதையும் லஞ்சுக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பும் சிம்பிளாக கோவக்காய் ஃப்ரையும் செஞ்சுட்டேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மோர் வீடியோஸுக்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.